கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல ஒரு சாட்சியை கேட்க போறோம்னு ஒரு சந்தோஷம். மிஸ்டர் பாஸ்பர் அவர்களே, உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த இடத்துல ஒரு சாட்சியா ஆண்டவர் உங்களை நிறுத்தி இருக்கிற மேலான கிருபைகளை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இது தெளிவா திட்டமா சொல்ல முடியும், இது அவருடைய சித்தம் என்று. ஆமென். ஆமென். சாட்சின்னு சொல்லும் போது இப்ப நானும் கிறிஸ்தவன் தான், நீங்களும் கிறிஸ்தவன் தான். அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன சாட்சி? அந்த ஒரு கேள்வி எழலாம். பேரளவு கிறிஸ்தவர்கள். ஆமென். பேரளவு கிறிஸ்தவர்களாக இருந்தோம். அப்போ நம்ம இன்னும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன, நாம் எவ்விதமாக இந்த கிறிஸ்டியானிட்டியில ஆண்டவருக்கு சித்தமான பிள்ளைகளாக எவ்விதமாக வாழலாம், சாட்சியாக எவ்விதமாக வாழலாம், நம்முடைய பாரம்பரிய கட்டுகள். நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். அதாவது நான் பாரம்பரிய என் ஃபேமிலி மூதாத காலத்துலேருந்தே நான் ஒரு கிறிஸ்டியன் தான். ஆனால் பாரம்பரிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவன் நான் சொல்ல போனாக்கா சின்ன வயசுலேருந்தே ஃபாதருடைய சீச பிள்ளையாக இருந்தேன். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஃபாதர் கூட இருந்து சீச பிள்ளையா இருந்தேன். சீச பிள்ளைன்னு சொன்னா அது ஒரு அர்ப்பணமான ஊழியம். ஊழியம் சொல்லலாம். ஊழியம் மாதிரி தான். ஒரு உதவி, ஃபாதருக்கு உதவி. இப்ப ஃபாதர் இந்த புதுசா மாஸ் தொடங்க போகும் முன்னால அவருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அந்த அங்கி போடுறதுக்கு, அப்புறமா அந்த திருவிருந்துக்குள்ள அப்ப ரசம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி பணிவிடை செய்யறது. அப்புறம் ஞாபகம் சர்ச்சை கூட்டி கிளீன் பண்ணி எடுத்து வச்சு எல்லாம் அரேஞ்ச், அந்த மாஸ் வரை நடக்கும் முன்னே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. மற்ற மாதிரி பூச பாத்திரங்கள், அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு இதுல அது உண்மையான ஒரு ஊழியம். ஆனா உங்க அம்மா அப்பா உங்க குடும்பம் எல்லாருமே இந்த ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்ட் அப்படிதான் எல்லாமே இப்போ பேக்ரவுண்டா தான் இருக்கு. சரி, அதுல இருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி அந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம், அதை சொல்ல முடியுமா? திருப்பம்னு சொல்ல போனாக்கா, நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும், ஐடிஐ படிக்கிற வரைக்கும் நான் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையோட தான் இருந்தேன். திருவிழாவை கொடியேற்றுறது, அப்புறமா சப்பரம் தேர்ப்பவனி தூக்குறது. எந்த திருச்சபை? எங்க தாய் திருச்சபை சொல்ல போனாக்கா ஆர்சி ஸ்ட்ரீட் மேக்கா மண்டபம், அத புனித ஆரோபண அன்னை ஆலயம், அதான் எங்களுடைய பங்கு. எங்களுடைய மெயின் பங்கு செம்பருத்தி வலை புனித அந்தோனியார் தேவாலயம். அது மெயின் பங்கு. எங்களுடைய கிளை, நாங்க கிளை சர்ச், கிளை சபையை சேர்ந்தவங்க. அந்த கிளை சபை என்னன்னாக்கா புனித ஆரோபண அன்னை ஆலயம். அங்கதான் நான் எங்க ஃபேமிலியும் பங்கு மெம்பர்ஷிப்பா இருக்கும். அந்த ஃபேமிலி இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலி உள்ளவங்க அங்க மெம்பர்ஷிப்பா தான் இருக்கிறோம். இப்ப சொல்ல போனாக்கா நான் எனக்கு நான் ரோமன் கத்தோலிக்க சபையில தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வேத அறிவு கிடையாது. எனக்கு வேத அறிவு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. இப்ப ஃபாதர் ஒரே ஒரு வாசகம் வாசிப்பாங்க. அந்த ஒரு வாசகம் அதாவது சொல்ல போனா ஒரு 5 வசனம், ஒரு 6 வசனம் இப்படி இருக்கும். அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அதை பற்றி வழக்கி சொல்ல கூட மாட்டாங்க. அவங்க ஆழமா வாக்கியம் உங்களுக்கு இல்ல. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா உலகப்பரமான கதைகளையோ அந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசிட்டு போவாரு. சத்தியத்தை அவங்க பைபிள் வேத வார்த்தைகளை எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. இப்படிதான் எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்து. ஆனால் நான் பாவத்துல இருக்கிறது, மற்றவங்களுக்கு கூட சேர்ந்து அந்த உலக போகத்தோட நான் வாழ்றதும், சண்டே ஆனாலும் மற்ற நாட்கள் ஆனாலும் பூசைக்கு போறதும், மரக்கேள்வி நேற்று மரக்கேள்வி ஒழுங்கா போவேன். அப்புறமா கத்தோலிக்க சேவா சங்கம்னு ஒரு சங்கத்துல இருந்து முழுக்க சொன்னா ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்தேன். கத்தோலிக்க சேவா சங்கம், கிறிஸ்தவ இளைஞர் ஜபக்குழு, கிறிஸ்தவ இளைஞர் சங்கம், அப்புறம் சிறுவழி இயக்கம், இப்படி ஒரு சங்கத்துல எல்லாம் நான் மெம்பர்ஷிப்பாகவும் தலைவராட்டும் பொருளாதாரம் இப்படி எல்லாம் இருந்தேன். அது அவங்களோட அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பயபக்தி பெரிய அளவு எனக்கு அதான் தெரியல. ஒரு உலக வாழ்வுக்கு ஒரு இது கிடைக்கல, ஒரு ஆத்மாவுக்கு எனக்கு ஒரு இது கிடைக்கல சொல்ல போனா. ஆனா அந்த மக்களோட சேர்ந்து நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு கடமைக்காக வேண்டி, ஒரு பக்தி வரைக்காம வேண்டி நான் அப்படி போயிட்டு இருந்தேன். ஆனா நான் இது எப்படி உண்மையான சத்தியம் என்ன உண்மையான வேத அறிவுனா என்னன்னா நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஐடிஐ முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் பார்க்கறதுக்காக ஓசூர்
போயிருந்தேன். ஓசூர், பெங்களூர் பக்கத்துல, பெங்களூர் ஓசூர் அங்கதான் போயிருந்தேன். அப்போ போயிருந்திருக்கும் போது என்னை வந்து ஒரு ஆவிக்கு, அதாவது பாத பிரக்மாஸ் இருக்காரு, அவருடைய சபை வந்து ஓசூர்ல. ஆரம்பத்திலேருந்து பெந்தேகோஸ்தை வெறுப்பேன், ஆவிக்கு சபைகளை வெறுப்பேன். எனக்கு என்ன இப்போ கைதட்டி பாட்டு பாடுறாங்க, நம்ம வந்து சொல்றாங்க, இது என்ன இப்படி இருக்குது. அங்க பார்த்தா அந்த கோயில்ல பார்த்தாக்க, சர்ச்சில் பார்த்தாக்க ஒரு இயேசுநாதர் சிலுவை இல்லை, மரியாளுக்கு சிலை இல்லை, இயேசுநாதர் சிலுவை இல்லை. அப்ப இவங்க எப்படி அந்த சாமியை கும்பிடுவாங்க? அந்த சிலை இல்லாம எப்படி அவங்க சாமியை கும்பிடுவாங்க? நம்ம போய் சப்பரம் தூக்குறோம், தொட்டு முத்துறோம், சிலையை தொட்டு முத்துறோம், மாதா சிலையை தொட்டு முத்துறோம், ஆந்தினார் சிலையை தொட்டு முத்துறோம், அவங்களுக்கு முழுவதும் கொளுத்து வச்சுக்கிறோம், பத்தி காமிக்கிறோம், திரி காமிக்கிறோம், இப்படிதான் நம்ம கும்பிட்டு இருக்கோம். அப்ப இவங்க வந்து இந்த சிஎஸ்டிலும் சரி, ஒண்ணுமே எப்படி சரி, ஆவிக்குரிய சபையிலும் சரி, இவங்க எப்படி போய் சாமியை கும்பிடுறாங்க? இப்படி எனக்கு ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் ஓப்பனா சொல்றேன், எவ்வளோ வருஷம் இந்த பாரம்பரியமா அந்த ரோமன் கத்தோலிக் ஆராதனையில நீங்க பங்கு பெற்றதுனால அந்த உணர்வு ஆரம்பத்துல இருந்து இருந்ததுனால சொல்லுங்க. அவன் இன்னொன்னு என்னன்னாக்கா, எங்க அண்ணன் ஒய்ஃப், முதல் அண்ணன் ஒய்ஃப் வந்து ரசிக்கப்பட்டவங்க. அவங்க ரசிக்கப்பட்டது எங்க அண்ணன் ஆர்சியில கல்யாணம் பண்ணாங்க, ஆர்சி பேக்ரவுண்ட்ல கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எங்க அண்ணனை திசை திருப்பி சபையை கூட்டிட்டு போயிட்டாங்க, சிபிஎம் சபைன்னு சர்ச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன நம்ம பாரம்பரிய சபையை விட்டுட்டு இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்களா எங்க அண்ணனை, நாங்க அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டோம், அவங்கள பகிச்சிட்டோம். எங்க அண்ணனை சபைக்கு ஒரு ஆளை, ஆவிக்குரிய ஒரு சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. நம்ம திருச்சபை என்ன ஆகுறது, நம்ம திருச்சபைக்கு ஒரு களங்கம் ஆகி போயிடுச்சு இப்படின்னு நாங்க ரொம்ப மன வருத்தத்துல நான் அவங்க ஃபேமிலி நாங்க வெறுத்துட்டோம். திரும்ப வந்து நாங்க கொஞ்சம் வருஷத்துல கஷ்டமா இருக்கும்போது எங்க அண்ணன் மூலமா நான் என்ன பண்ணேன், அவங்க எங்க அண்ணன் வற்புறுத்தன் மூலமா எங்க அண்ணனை எங்க அண்ணி மாத்திட்டான். எங்க அண்ணனே எங்க அண்ணி சொல்லி சபைக்கு வர வச்சு அவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க எங்க அண்ணனுக்கு இங்கே விட எங்க அண்ணன் வந்து கத்தோலிக்க திருச்சபையில கோட்டார் மலை மாவட்டத்துல பொறுப்பா இருந்தாரு, அந்த சேவா சங்கத்துல எல்லாம் பொறுப்பா இருந்தாரு. அப்ப அவர் என்ன பாரு, அந்த சபைக்கு போனப்புறம் அவர் என்ன பாரு இங்கே தான் விட ஆரம்பிச்சுட்டாரு. ரோமன் கத்தோலியை அவாய்ட் பண்ணிட்டாரு. எங்க அண்ணன் ஏன் இப்படி இந்த ரோமன் கத்தோலிக்க வெறுக்கிறாரு, அவர் நல்லா முன்னிலை நின்று இருந்தாரு. இப்ப வந்து சொல்ல போனாங்க சாஸ்திர பாட்டு பாடுறதும் சரி, கோயில் விஷயங்கள்லையும் சரி நல்லா தானே இருந்தாரு. எங்க அண்ணனை எப்படி எங்க அண்ணன் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு பல நாட்கள் கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி, எங்க அண்ணன் ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விசாரணை விட்டு நாட்கள் நாளாக எனக்கு இந்த இது இருந்துச்சு. அப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு போகும்போது எங்க அண்ணன் ஒரு நாள் என்னை வற்புறுத்தி கம்பல் பண்ணி தான் எனக்கு அங்கதான் அந்த முழுமையான சபைக்கு கூட்டிட்டு போனார். ஓகே, கூட்டிட்டு போகும்போது நான் பின்னாடி போய் இருந்துட்டு போய் முட்டி போடும் போதே ஆசிரியர் இருக்கும்போது பண்ற மாதிரி ஆச்சரிய சொல்லுவாங்க இப்படி போட்டுதான் அந்த பெந்தேகோஸ்தே சபையில உட்கார்ந்துருந்தேன். அப்ப வந்து எங்க அண்ணன் சொன்னேன், இது யாரும் அப்படி இருக்கல, நான் வந்து அப்படி பண்ணினேன். அந்த எங்க அண்ணன் சொல்லிச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஆண்டவருக்கு நாமம் தான் இருக்கு, அதுல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நீ விடு. நான் சொன்னி யாரும் தப்பா எடுத்துக்காங்களா எனக்கு தெரியல, நான் வந்து அந்த சபையில போகும்போது அவங்க யாரும் அப்படி பண்ணல, ஆச்சரிய சிலுவை அடையாளத்தால இப்படிலாம் போட்டுதான் உட்கார்ந்துருந்தேன், யார் தப்பா எடுத்து ஆனா யாரும் பார்த்தாங்களோ தெரியல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விட்டு அதெல்லாம் பிடிச்சிச்சாங்க. எனக்கு என்னமோ கைதட்டி பாடுறது எனக்கு எல்லாம் பிடிக்கல, இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிதான் இருந்தேன். நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்த வருடத்தை சொல்ல முடியும்? அது வந்து 1994. அப்போ அந்த வருஷத்துல நாங்க அங்க போய் சபைக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே. என்ன ஒருத்தர் ஒசூர்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது நான் ஒரு மன பெந்தேகோஸ்தே சர்ச்சு கைதட்டி பாடுவாங்க அப்படின்னு முறையில நான் மன வெறுப்போதான் நான் அங்க போனேன். போன பிறகுதான் எனக்கு அவங்க பண்ற ஆராதனைகளும் ஜபங்களும் அந்த செய்தியும் அந்த அவர் பேசுற செய்தி வந்து கடிஞ்சு வீரியன் பாம்பின் குட்டிகளே இந்த யோவான் பிரசங்கிச்சது மாதிரி எச்சரிப்பு செய்தியா கொடுத்தாரு. என்ன இவர் இப்படி ஒரு அவசரமா எச்சரிப்பு செய்தி கொடுக்குறாரு, இவர் இப்படி கொடுக்கறதுனால இவருக்கு என்ன ஒரு இது. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆத்மாவில் ஒரு தெளிவு கிடைச்சிச்சு, உள் உணர்வு ஒரு என்ன தெரியாம ஒரு சந்தோஷ உணர்வு வந்துச்சு. அப்ப இதெல்லாம் நமக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில சொல்லி அந்த இடத்துல நிப்பாட்டிக்கிடுங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி, அதாவது ரோமன் கத்தோலிக் அந்த ஒரு ஆராதனையை நீங்க அனுபவிச்ச ஒரு பாரம்பரிய குடும்பம், இப்ப நீங்க இன்னொரு பாட்டுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க, ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அதாவது சிலை வணக்கம் தவறு, இந்த ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படுகிறார்
அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சுருக்கமா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல போனாக்கா, நான் அங்க போகும்போதே நானும் ஃபர்ஸ்ட்ல யோசிச்சேன், என்ன இயேசுநாதர் சிலை இல்லை, சிறுவன் இல்லை, மரியாள் சிறுவன் இல்லை, என்ன இவங்க எப்படி பண்ண போறாங்க ஒரு அது உணர்ந்தேன் நான். அப்ப இவங்க என்னன்னாக்கா முட்டி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போதே ஒரு பிரசன்ஸ் வருது, ஒரு பிரசன்ஸ் வருது. அப்போ இதெல்லாம் தேவையில்லை, இந்த சிலைகள் இந்த சிறுவம் எல்லாம் தேவையில்லை. அப்ப ஆண்டவர் மெய்யாகவே இதுலதான் இருக்காரு அப்படின்னு நினைச்சு ஒரு உணர்வு வந்துச்சு. அப்ப அதுல இருந்து அப்ப நமக்கு அப்ப இது இவ்வளவு நாள் நம்ம பண்ணது ஆராதனைகள் இதெல்லாம் வேஸ்டா, கண்ணை மூடி ஜெபம் பண்ண மாட்டோம். ஆசிரியர் ஒரு மரியாள் மந்திரம் பண்ணுவோம், சின்ன குறிப்பிட ஜெபம் பண்ணுவோம். சின்ன குறிப்பிடன்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க மரக்கேள்வியில, அந்த மந்திரம். ஆனா வேதம் பைபிள் வாசிக்கிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு டைம்ல ஏதோ ஒரு பைபிள்ல உள்ள ஒரு அதிகாரத்தை ஏதோ படிச்சு மனப்பாடம் பண்ணி அதில் உள்ள கொஸ்டின் காட்டும் எக்ஸ்ட்ரா எழுத வைப்பாங்க. அதுவும் ஏதோ பெரிய பசங்களை தான் பண்ண வைப்பாங்க. மற்றபடி மறைக்கேள்வியில சண்டே கிளாஸ், அதாவது மறைக்கேள்வியில சண்டே கிளாஸ், அந்த மறைக்கேள்வியில இதெல்லாம் கிடையாது. வேதாகமும் இது கிடையாது. ஒன்னி சின்ன மரியாள் மந்திரம், சின்ன குறிப்பிடம், அச்சிவ சிலுவ அடையாளத்தினாலே எங்கள் சத்திரக்கோட்டில இருந்து எங்களை சித்தரல எங்கள் சர்வேஸ்வரா இதா சுதான் பசுத்தாவின் பேராலே ஆமீன், இது ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஆரம்பிச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது பிறகு ஆடல இருந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அசிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்களை மன நேரத்தில் வேண்டிக் கொள்வோம் ஆமீன். இப்படி மரியாதை தான் நம்ம கும்பிட்டு வணக்கம் பண்ணிட்டு இருந்தோமே தவிர தேவை பிதாவையோ இயேசுவையோ நான் கும்பிட்ட மாதிரி எனக்கு அந்த ஆட்சியில என்ன அவ்வளவு உணர்வு இல்லை. அப்ப நான் பீடத்துல பார்த்தாலும் இயேசுநாதர் சிறுவம் இருக்கும், மரியாள் சிறுவம் இருக்கும். ஆனா இயேசுநாதர் சிறுவத்துக்கிட்ட போக மாட்டேன். அது மரியாள் சிறுவத்துக்கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணிட்டு தொட்டு முத்திட்டு வருவேன். என்னுடைய நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு கத்து கொடுத்தது அப்படி. ஓகே, அதாவது அவங்க அவங்களுடைய படிப்பு, அதாவது ரோம்ல இருந்து அவங்க போப்பு மூலமா இவங்களுக்கு எங்களுக்கு வர்ற படிப்புன்னு அப்படி, அவங்களுடைய படிப்புன்னு அப்படி அவங்கள சொல்லி அவங்க கீழே இருக்க பாதிரிமார்களை சொல்லி நம்ம யாரையுமே இந்த இடத்துல, அதாவது மேல் இடத்துல இருந்து அப்படி வருது. கரெக்ட், இப்படிதான் போகணும், இப்படிதான் மரியாதை வணக்கம் பண்ணணும். எனக்கு ஒரு நான் எப்படி எனக்கு கேள்விப்பட்டேன், மரியாதை வணக்கம் எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்துல தீனாள் ஒரு பெண் தேவதை இருந்தாலாம். அந்த பெண் தேவதைக்கு பதிலாதான் மரியாதை கொண்டு வந்தேன்னா அந்த அந்த நாட்டுல அது தவறான கருத்து. அது பதிலாதான் அந்த மரியாதை கொண்டு வந்து மரியாதை வணக்கம் பண்ணாங்க எப்படி சொல்றாங்க. அது எனக்கு எந்த அளவு தெரியல. அப்போ ஆவிக்குரிய அளவுல நீங்க இப்ப வளர்ந்து அத ரொம்ப டேஸ்ட் பண்ணி அவரை ஆராதிக்கிற ஒரு காலகட்டம் அப்படிதானே? சரி, இப்போ பிரைஸ் கார்டு ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த ரோமன் கேத்தலிக் அந்த ஆராதனையும் வழிமுறைகளை எல்லாம் நீங்க அதை சொல்லும் போது ரொம்ப திரும்ப ஒண்ணு என்னன்னாக்கா, இந்த சபையில அப்படியே போயிட்டு இருந்தேன்ல, போக போக ஒவ்வொரு நாளும் எனக்கு கொஞ்சம் போக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அதோட பிரசன்ஸ் வருது நமக்கு. மற்ற ஜபங்கள்ல இந்த பிரசன்ஸ் வரல, இந்த செய்தி கேட்கும் மெசேஜ் அவர் கொடுக்குற செய்தி பிரயோஜனமா இருக்குது, வேத அறிவு நமக்கு வருது, தேவனுடைய பிரசனை எனக்கு வர ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், மற்றவங்க வற்புறுத்தல் இல்லாம நான் போக ஆரம்பிச்சேன். ஓகே, தானாக போக ஆரம்பிச்சேன். அதுல ஒரு நாள் கூட எனக்கு அபிஷேகம் கூட கிடைச்சிச்சு. ஒரு பிரசன்ஸ் அபிஷேகம் வந்துச்சு. அந்த பிரசன்ஸ் வரும்போது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளால் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, இப்படி நான் அனுபவப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது நீங்க இந்த முழுமையான அதாவது ஒரு அர்ப்பணம், ஆண்டவருடைய அவர் யாரை, ஜீவனுள்ள தேவனை நானா ஆராதனைக்குரியவர் என்று சொல்லும் தேவனை ஆராதிக்கும் முறைகளை கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய அபிஷேகத்தையும் பெற்றதை நீங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ கடைசியா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னன்னா, இந்த உலகத்தாருக்கு இந்த பேஸ் ஆஃப் கிரேஸ் சேனல் மூலமாக அநேக பாடல்களை, இந்த வொர்ஷிப் மெசேஜ், விட்னஸ், சாட்சிகளை கேட்கிற மக்களாகிய இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து நான் எந்த சபையை மாத்தவோ இல்லைன்னா எந்த மதத்தை மாத்தவோ நான் இதை குறை சொல்லவோ நான் வரல. எந்த சபையை குறை சொல்லவோ எந்த ஒரு மதத்தை நான் குறை சொல்லவோ நான் வரல. எந்த ஒரு பாதிரியாரையோ எந்த ஒரு பிஷப்பையோ போப்பையோ நான் குறை சொல்ல வரல. ஒண்ணு என்ன சொல்ல வரேன்னா, நான் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெறணும். என்னன்னாக்கா, எப்படின்னாக்கா, நான் தெரியாம நான் விக்கிரவங்க வழிபாட்டிலையும் சில வழிபாட்டிலையும் இருந்தேன். அப்புறமா இன்னொன்னு என்னன்னாக்கா, வேதத்துக்கு புறம்பாக நம்ம ரோமன் கத்தோலிக்கு நிறைய இருக்குது.
இந்த சப்பரம் தூக்குறது, திருக்கொடி ஏற்றுதல், அப்புறம் பூர்ண கும்ப வழிபாடு, இன்னொன்று என்னன்னாக்கா இந்த இது என்னது தூபம் காட்டுறது, இப்படி நிறைய வேதத்துக்கு புறம்பாக வேதத்துல இல்லாத நிறைய காரியங்கள். கிறிஸ்டியன்னாலே பைபிள் தான் முக்கியம். பைபிள் ஆதாரம் வச்சுதான் நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறோம். பைபிள் ஆதி காலத்திலேருந்தே பைபிள் தான் கிறிஸ்டியனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆதாரம், கிறிஸ்தவன் அர்த்தம்னாக்கா பைபிள் தான். அந்த பைபிள் ரோமன் கத்தோலிக்கல இருக்குது, அதே பைபிள் தான் இருக்குது. ஆனாலும் அவங்க வேதத்தை, அந்த வேதாகமத்தை மறைச்சி வேதத்துல இல்லாத சில நிறைய காரியங்களை கொண்டு வந்து புகுத்தி இதனால சபை பிரிஞ்சு போகிறதுக்கு உள்ள நிறைய வழிவகை பண்றாங்க. அது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாத பண்றாங்களோ அதை பற்றி பேச வரல. தயவு செய்து சகோதர சகோதரிகளை, நான் உங்களுக்காண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஆசியாவே இருங்க, நீங்க ஹிந்துவாவே இருங்க, நீங்க முஸ்லீமாவே இருங்க, நீங்க எதுல இருக்குன்னு அதுலயே இருங்க. ஆனா உண்மையான தெய்வம்னு ஒருத்தர் உண்டுன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மரியாதை தெய்வமா கும்பிடணும், குழந்தைகளை தெய்வமா கும்பிடணும் அவர் சொல்ல வரல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூவர் தேவன், திருத்துவ தேவன், அவங்க ஒருவர் தான் கடவுள். வேற எந்த, அவங்க எல்லாம் மரிச்சாலும் பரலோகத்துக்கு போவாங்களே ஒழிய, கடவுள் ஜீசஸ் இன்னளவும் மரித்தாரு, சதா காலம் 3 நாள் உயிரோடு எழுந்தாரு. 3 நாள் உயிரோடு எழுந்து இந்த அளவும் உயிரோட தான் பரலோகத்துல இருக்கிறார். அந்த ஒரு ஜீவன் தான் நம்ம தேவன் தான் நம்ம வழிபடமே ஒழிய எந்த ஒரு விக்கிரகங்களையோ எந்த ஒரு சிலைகளையோ இப்ப புனிதர்களையோ நம்ம வழிபடக்கூடாது. அது வேதத்தின்படி ஒழுங்கு இல்லை, கடவுளுக்கும் அது பிடிக்காத ஒரு காரியம். இப்ப நம்ம ஒரு சிலைகள் மூலமா ஆண்டரை வழிபடுறதுக்கும் நம்ம நேரில் போய் ஆண்டரை முழங்கால் படிக்கிட்டு தேவனே நீர் எனக்கு எனக்கு கிருபை தாவுன்னு ஜெபிச்சாலே போவோம். ஒரு சிலைக்கு ஒரு மௌலத்திற்கு கொளுத்தி பத்தி காட்டி வணக்கம் கொடுத்து அந்த தன்னுடைய மகிமை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம விக்கிரகங்களுக்கு கொடுத்து அதை ஆண்டவர் நாமத்தை மறுபடியும் அவர் மறுபடியும் சிலுவையில் அடைச்சது மாதிரி நம்ம ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம். தயவு செய்த சகோதர சகோதரிகளே, அந்த நிலைமைக்கு நீங்க ஆளாவாதீங்க. நீங்க எந்த சபைக்கும் போக வேண்டாம். நீங்க ஆர்சியாவே இருங்க, நீங்க சிஎஸ்சியாவே இருங்க, நீங்க லுத்ரனாவே இருங்க, ஹிந்துவாவே இருங்க, முஸ்லீமாவே இருங்க. நீங்க எந்த மதத்தை நீங்க மதமோ சபையை மாற வேண்டாம். தயவு செய்து உங்கள் மனத்தை மட்டும் மாட்டுங்க. தேவன் ஒருவரே, அவர் கர்த்தருடைய வழிக்கு, அவருடைய மார்க்கத்துக்கு நம்ம பின்பற்றி நம்ம போனா நிச்சயம் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய மகிமை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில இந்த தெளிப்பு குழந்தை, அதாவது இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளில அவருக்கு பிரதிஷ்டை தான் கொடுத்தாங்க. நம்ம இயேசுவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். ஆனா இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே நம்ம போய் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதான் ஞானஸ்தானம்னா என்ன? ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். ஞானம் பிளஸ் ஸ்நானம் ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞானஸ்தானம். யோர்தான் நதியில யோவான் மூலமா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றாரு, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றாரு. அந்த மூழ்கி ஞானஸ்தானம் நம்ம இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில எடுக்கல. கேட்டாக்கா குழந்தையில ஞானஸ்தானம் கொடுத்தோம். அது என்ன ஞானஸ்தானம்? அது பிரதிஷ்டை. ஞானஸ்தானம் கிடையாது. இப்பொழுது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாதான், அதாவது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேத தெளிவாய் சொல்லுது. அதன்படி நம்ம மூழ்கி சபையிலே இருப்போம். நம்ம எந்த சபைக்கும் மாறி போக வேண்டாம். ரோமன் கத்தோலிக்க சபையிலே இருப்போம், சிஎஸ் சபையிலே இருப்போம். அந்த சபையிலே இருந்துட்டு வேதத்தை நன்கு அறிந்து வேதத்தின்படி வாழ்ந்து சபையில, அதாவது மற்ற யாராவது நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டுங்க, ஒரு நல்ல சபையை காட்டுங்க, எனக்கு வேதத்தின்படி நான் உண்மையா வாழணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அப்படியே தனியா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கடவுள் நான் நிச்சயம் நல்ல ஒரு சபையை நம்ம காமிப்பாரு. அப்படி இல்லையா, நீங்க ரோமன் கத்தோலிக்க சபையிலே இருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த தேவையில்லாத சொல்லப்பட வேதாகமத்துக்கு இல்லாத காரியங்களை நீங்க இடப்படாது. வேதாமத்தை அதை அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில என்னென்ன வேதத்துக்கு புறம்பா இருக்குதோ அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. அந்த மக்களுக்காண்டி ஜெபிங்க. அந்த சபையை ரெச்சிப்பின் சபையாக, ஒரு எழுப்புதல் சபையாக மாற்றுங்க. இதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகள். நன்றி. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் பாஸ்பர். நீங்க பெங்களூர் பட்டணத்துல வேலை செய்றீங்க. அந்த பிஸி ஷெட்யூல்ல இருந்து கடந்து இந்த சாட்சியை கொடுத்திருக்கீங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கேட்கிறதான ஜனங்கள் சந்திக்கப்படுவார்கள். அதுதான் நம்ம சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மையை நாங்கள் முறையாக ஆராதிக்க வேண்டும். சிலை வணக்கம் எங்களுக்கு தேவையில்லாத காரியம் என்பதை திருவாளர்
பாஸ்பர் அவர்கள் மூலமாக சாட்சி பகரப்பட்ட இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி. மகனுக்கு கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறதான ஊழிய அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, மகன் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற காரணமாயிருந்த போதக பிதாக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே மகனை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என் ஜனங்கள் உம்மை துதிக்கும் ஜனங்களாக காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல நாங்களும் உம்மை ஆண்டவரை மறவாது உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த சாட்சியை பார்க்கிறதான, இந்த மீடியா மூலமாக பார்க்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும், என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை, ஒரு ரட்சிப்பின் அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த சாட்சி நேரத்தை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம்.